வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஆண்டனிம்ஸோட பார்ட் 2. நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த பார்ட் 2 வீடியோல 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோட முதல் கொஸ்டின்ஸ், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட் சொஃபஸ்டிகேட்டட் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். இந்த கொஸ்டின் 17th ஜூலை 2023 4th ஷிஃப்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப எந்த கொஸ்டினா இருந்தாலும் இப்ப சொஃபஸ்டிகேட்டட் இருந்துச்சுன்னா இதுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சா போதும், இதோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த கொஸ்டின் சினானிம்ஸா இருக்கட்டும், ஆண்டனிம்ஸா இருக்கட்டும். சினானிம்ஸ்னா அந்த மீனிங் தான் ஆன்சரா இருக்க போகுது. ஆண்டனிம்ஸ்னா அந்த மீனிங்க்கு ஆப்போசிட் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டா? சோ இப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சொஃபஸ்டிகேட்டடுக்கு மீனிங்க எதுல பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்குள்ள பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து 4 வேர்டு எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மாடர்ன் அப்படின்னு ஒரு எடுத்திருக்காங்க, டெக்னாலஜி எடுத்திருக்காங்க, அடுத்து பிரிமிட்டிவ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து டெக்னிக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 4 இதை நம்ம ஆப்ஷனா கொடுத்து ஆன்சர் வந்து சொஃபஸ்டிகேட்டடுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஃப்ரெண்டு கூட பேசும்போது, "உனக்கு என்னப்பா நீ வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க" அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? சொஃபஸ்டிகேட்டா ரொம்ப அட்வான்ஸா, ரொம்ப வந்து நல்லா இருக்கிற வந்து ஒரு வாழ்க்கை மாதிரி சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரணும்? பிரிமிட்டிவ் வரும். ஏன்னா பிரிமிட்டிவ் மீன்ஸ் வந்து நம்ம ஜிஎஸ்ல படிக்கும்போது கூட பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னா, அவங்க பழங்காலத்து இல்ல ஆதி காலம் அப்படின்னு சொல்றதா பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும், ரைட்டா? சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா, சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலி டெவலப்ட் ஆர் வந்து அட்வான்ஸ்ட் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் மீன்ஸ் வந்து இயர்லி ஆர் பேசிக் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதர் ஆப்ஷன்ல டெக்னாலஜி, மாடர்ன், டெக்னிக் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிம்பிள் தான். இது நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நான் விட்டுறேன், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி பிரிமிட்டிவ் தான் வரும். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். சூஸ் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் எஃபர்வெசன் இன் த கிவன் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல என்னன்னா 4 வேர்டு வந்து எடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஆண்டனிம்ஸ் கண்டுபிடி சொல்றாங்க. அந்த வேர்டு பார்த்தோன்னா பப்ளி, கேர்ஃப்ரீ, கம்பேரிஷன்ஸ், அதே மாதிரி வந்து சப்டியூஸ்ட். இந்த 4 வேர்டு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனா கொடுத்துட்டு எஃபர்வெசன்ட்க்கு வந்து ஆண்டனிம் சொல்றாங்கல்ல. இந்த 4 வேர்டா விடுங்க. முதல்ல நம்மளுக்கு எஃபர்வெசன்ட்க்கு மீனிங் தெரியலன்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுல ஒரு யூஸே இல்ல. எஃபர்வெசன்ட் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு இதுல ஃபுல் ஆஃப் எனர்ஜி இல்ல ரொம்ப ஒருத்தவங்க வந்து எக்ஸைட்டா இருக்காங்கன்னா அவங்கள தான் என்ன சொல்றாங்க? எஃபர்வெசன்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆண்டனிம்ஸா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்டியூஸ்னா பீயிங் குவைட் ஆர் நாட் ஷோயிங் மச் எக்ஸைட்மென்ட் ஆர் எந்தியாசிசம் தான் சப்டியூஸ். இது எதுக்கு ஆப்போசிட்டா வரும் அப்படின்னு பார்த்தா எஃபர்வெசன். ஏன்னா எஃபர்வெசன் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன ஒருத்தவங்க எக்ஸைட்டடா இருக்காங்க இல்ல ஃபுல் ஆஃப் எனர்ஜில வந்து இருக்காங்கன்னா அவங்கள தான் எஃபர்வெசன் சொல்லுவோம். அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பப்ளி. பப்ளி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? இதுவும் வந்து எந்தியாசிஸ்டிக் ஆர் ஃபுல் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம 2 தான் பார்க்கலாம். ஒரு சைடு வந்து என்ன அப்படின்னா பப்புள்ஸ் வந்து சொல்லுவோம்ல. அதாவது ஒரு இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம்ல வந்து பப்புள் பப்புளா வரும். நுரை நுரையா வரும்ல. அது ஒரு கேம் சொல்லலாம். இதே இது நம்ம ஹியூமன பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதுல என்ன சொல்றாங்க? அவங்க ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னா அதை வந்து பப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிஷன் அப்படின்னா ஏதாவது 2 நம்ம வந்து கம்பேர் பண்றோம். அதுக்கான சிமிலாரிட்டியும் டிஃபரன்ஸும் பார்க்கிறோம் அப்படின்னா அதை வந்து கம்பேரிஷன் சொல்லுவோம். கேர் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு உரிமை இல்லாம ஆங்ஸைட்டி இல்லாம வந்து என்னன்னா வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் கேர் ஃப்ரீ. நம்ம கூட எல்லாருமே கேர் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து ரொம்ப ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? எஃபர்சன்ட்க்கு ஆண்டனிம்ஸா இருக்கிறது வந்து சப்டியூஸ்ட் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எலாக்வன்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதை நம்ம என்ன சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம்? எலாக்வன்ட் ஸ்பீச் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா விச் மீன்ஸ் அவங்களோட பேச்சு வந்து என்னன்னா ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கு. ஆல்சோ மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்பீச் இருந்துச்சுன்னா அதை எலாக்வன்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? அண்ணாவோட வந்து என்ன ஸ்பீச் சொல்லலாம். ஏன் அண்ணாவோட ஸ்பீச் அப்படின்னா அந்த காலத்துல அண்ணா வந்து பேச போறோம்னா மக்கள் வந்து அலைதிரண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப ஃப்ளூயண்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்ப எலாக்வன்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஃப்ளூயண்ட் அப்படின்னு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் வரும். ஏன் இம்பார்ட்டன்ட் வருதுன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். எலாக்வன்ட் மீன்ஸ் வந்து ஹேவிங் த பவர் ஆஃப் ஃப்ளூயன்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு அப்ரோப்ரியேட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா லேக்கிங் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்ட். இந்த இதுக்கு வந்து கரெக்டா இருக்கு, ரைட்டா? அடுத்து பார்த்தோம்னா மாடஸ்ட். மாடஸ்ட் மீன் என்ன சொல்றோம்? எனக்கு ரொம்ப லார்ஜும் வேணாம், ஸ்மாலும் வேணாம், ஆவரேஜா வேணும்னு சொல்றது நம்ம மாடஸ்ட்னு சொல்றோம். அடுத்து குரூஷியல். குரூஷியல் மீன்ஸ் ஏதாவது ஒரு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து குரூஷியல் சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹம்பிள். ஹம்பிள் மீன்ஸ் ஒருத்தவங்களை பத்தி அவங்களே வந்து அளவா சொல்றாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஹம்பிள் ஆர் ஹம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எலாக்வன்ட். அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன்.
இதுல ஃப்ருக்குலுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் அந்த ஆன்டனிம்ஸ் இந்த சென்டென்ஸ்ல தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல பிரசன்ட், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேகன், பிரைஸ், அக்காமடேஷன் இந்த 4 இதையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃப்ருக்குலுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இதை வந்து கொஸ்டினே அப்ரோச் பண்ண முடியும். ஃப்ருக்குல் மீன்ஸ் என்ன சொல்லணும், யாராவது ஒருத்தவங்க வந்து சிக்கனமா வந்து செலவு பண்றாங்க, தேவைக்கு ஏத்தாப்புல தான் வந்து செலவு பண்றாங்களா, அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ருக்குல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிக்கனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கதான் ஆன்சரா வரும். ரைட்டா? கரெக்ட் ஆன்சர்னா எக்ஸ்ட்ரா வேகன். ஏன்னா ஃப்ருக்குல் மீன்ஸ் வந்து பீயிங் கேர்ஃபுல் ஆர் எக்கனாமிக்கல் வித் மணி, அவாய்டிங் வேஸ்ட்ஃபுல்னஸ். அதுதான் நான் சிக்கனம் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஃப்ருக்குல் மீன்ஸ் வந்து சிக்கனம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வேகன். எக்ஸ்ட்ரா வேகன் மீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸஸவா வந்து என்ன ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, ரொம்ப எலைட் குரூப், ரொம்ப ரிச் பீப்புள் வந்து செலவு பண்றது எக்ஸ்ட்ரா வேகன் சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா பிரைஸ், அக்கமோடேஷன், அதே மாதிரி பிரசன்ட். இது எல்லாமே ஜஸ்ட் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனரி. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃப்ருக்குல்னா சிக்கனம். அதுக்கு ஆன்டனிம்ஸா வர்றது வந்து எக்ஸ்ட்ரா வேகன். ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது சிம்பிளான கொஸ்டின். தோஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் வெரி லோன்லி அப்படின்னு இருக்குல்ல, இடத்துல லோன் என்ன மீன் பண்ணுவோம், எம்டியா இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்ல வந்து யாருமே இல்ல. கோவிட்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரீட் வந்து எம்டியா இருந்துச்சு, அதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்ப இதுக்கு ஆன்டனிம்ஸா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எம்டி, லோன்லி, அப்ப கிரௌடட் தான் வந்து ஆன்சரா வருது. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா, அப்ப ஆன்டனிம்ஸ் ஆஃப் த லோன்லி பார்த்தோம்னா கிரௌடட் வரும். ஏன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆர் வந்து கிரௌடட் மீன்ஸ் வந்து ஃபில்ட் வித் பீப்பிள் ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஐசோலேட்டட். ஐசோலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா செப்பரேட்டர் ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் வந்து ஒரு குரூப் தான் ஐசோலேட்டட் சொல்லுவோம். எம்டி மீன்ஸ் வந்து ஈக்குவலண்ட் ஆஃப் வந்து லோன்லி வரும். ரிமோட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் ஆர் வந்து ஃபார் அவே. ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள வந்து போய் மறைஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து ரிமோட் லொகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க ரிமெம்பர் பண்ணிங்க. ரைட்டா? அப்ப அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் லோன்லிக்கு ஆன்டனிம்ஸ் வந்து கிரௌடட் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செல்டம் ஹேட் ஹி பீன் சோ ஜாயஸ் இன் அதர் ஹாப்பினஸ் இருக்குல்ல. செல்டம் மீன்ஸ் என்ன வரும்னா, ஏதாவது ஒண்ணு ரேரா வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து செல்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து துபாயோட வந்து ஃபிளட் நடந்துச்சு. துபாய் எல்லாமே பார்த்தோன்னா பாலைவனம். ஸோ அங்க வந்து என்னன்னா ஒரு ஃபிளட் வந்து என்னன்னா எப்போதும் நடக்கிறது கிடையாது, அது வந்து ஒரு ரேரா நடக்குது. அப்ப அதை என்ன சொல்லலாம், செல்டம் சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போதும் இல்லாம ஒருத்தர் வந்துன்னா ரொம்ப ஹாப்பினஸா இருக்காரு, அதரோட ஹாப்பினஸ், அதுதான் வந்து செல்டம். ஸோ ரேரா வந்து என்னன்னா இவர் வந்து அடுத்தவங்களோட ஹாப்பினஸ், இவர் ரொம்பவே வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கே ஆப்போசிட் செல்டம் மீன்ஸ் வந்து ரேரு. ரேருக்கு ஆப்போசிட் என்ன நடக்கும், ஃப்ரீக்வெண்ட்லி வரும். அப்ப ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா செல்டம்னா ரேர்லி ஆர் நாட் ஆஃப்டன் தான் வந்து செல்டம் சொல்லும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்னா எப்போதுமே வந்து நடக்கும்னு சொல்லும். ஸோ அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹார்லின்னு இருக்கு. ஹார்லி மீன்ஸ் வந்து என்னன்னா, இப்போ ஹார்லி ஐ மிஸ் மை ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் நான் எப்பயாவது தான் வந்து ட்ரெயினை மிஸ் பண்றேன், மிச்ச டைம் எல்லாமே வந்துன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சேன்னு சொல்றேன். அப்ப ஹார்லி மீன்ஸ் வந்து இதுவுமே வந்து ரேர் அப்படின்னு ஒரு ரைட்டா. அடுத்து வந்து ரேர்லி. ரேர்லி, ஹார்ட்லி எல்லாமே வந்து செல்டமுக்கு வந்து சினானிம்ஸ் இருக்கும். அக்கோஷனலுமே வந்து நம்மளோட தீபாவளி எல்லாம் வந்து அக்கோஷனல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து செலிப்ரேட் பண்றது. அது வந்து அக்கோஷனலி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி, ஃப்ரீக்வெண்ட். இதுவே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சிஜிஎல் எக்ஸாம் பொறுத்தவரைக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ல வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து நெகட்டிவ் ஐடியாவும், அதுக்காக தான் சொல்றேன். ரைட்டா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின். ஹி brought disgrace to his family by involved in illegal activities இருக்குல்ல. இப்ப டிஸ்கிரேஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா அவமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவமானம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல எந்த மாதிரி வரும், இவர் வந்து ஏதோ ஒண்ணு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணதுனால இந்த குடும்பத்துக்கு வந்து அவமானத்தை தேடி கொடுத்துறாரு, அதுதான் வந்து டிஸ்கிரேஸ். இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஹானர் வரும். ஏன்னா டிஸ்கிரேஸ் மீன்ஸ் வந்து ஃபீலிங் அஷேம்ட் ஆர் எம்ப்ரேஸ் டியூ டு பேட் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா வந்து ஹானர். ஹானர் மீன்ஸ் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்டட் அப்படின்னு வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோன்னா சஸ்பீஷியன். சஸ்பீஷன் என்ன சொல்லுவோம், சந்தேகப்படுதல்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து இவன் பண்ணிருக்கலாம் நினைச்சு வந்து சந்தேகப்படுறாங்கன்னா அதுதான் சஸ்பீஷன். ஃபீலிங் தட் சம்ஒன் மே ஹவ் டன் சம்திங் ராங் வித்தவுட் த ப்ரூஃப் தான் சஸ்பீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா ஷேம். ஷேம் மீன்ஸ் ஃபீலிங் பேட் ஆர் எம்பாரஸ்ட் அபவுட் சம்திங் யூ டிட் ராங் தான் வந்து ஷேம். ஷேம் ஆன் யூ அப்படின்னு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா நீ வந்து வெக்கப்படணும், இந்த மாதிரி ஒரு காரணம் பண்ணிட்டே இல்ல காரியம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு ரீசெண்டா வந்து ஷேம் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த பூஜா கேக்கரோட வந்து கான்ட்ரவர்சி அப்படின்னு வந்து போயிட்டு இருந்ததுல ஜஸ்ட் வந்து ரொம்ப ஷேம் மீன்ஸ் சம்திங் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக வந்து என்ன ஃபீல் பண்றது. அடுத்து டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் மீன்ஸ் என்ன, ஏதாவது ரெண்டு குரூப் கிட்ட வந்து இல்ல ரெண்டு பேர் கிட்ட வந்து ஒரு மாதிரி சண்டையா இருக்காங்கன்னா அந்த இடத்துல டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் கான்ஃபிளிக் பிட்வீன் த டூ பீப்புள் அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டிஸ்கிரேஸ் அப்படின்னு இருக்கு. டிஸ்கிரேஸ் மீன்ஸ் அவமானம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஹானர் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். டைவர்ஜென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, டைவர்ஜென்ஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு இது வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் வரும். ஆன்சர் ஏ தான் வரும். இதான் ஜஸ்ட் வந்துன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ். ஏன்னா டைவர்ஜென்ஸ்க்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்த ஆப்ஷன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸிஸ்டன்ஸ் ஃபேக்ட் ஆஃப் பீயிங் வந்து பிரசன்ட் ஆர் லிவிங் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வரும். ரிசிலியன் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு சேலஞ்சில இருந்து ரெக்கவர் ஆகி வரானா அந்த இடத்துல ரிசிலியன் பர்சன் அப்படின்னு சொல்லும். ஸோ அடுத்து டிரான்சியன்ஸ் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து டெம்பரரி ஆர் லாஸ்டிங் ஃபார் ஒன்லி ஷார்ட் டைம் தான் வந்து டிரான்சியன்ஸ். ஸோ அதாவது ஏல இருந்து பிக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது இதுல இருந்து சேஞ்ச் ஆகுது. அதனால அந்த ஏ வந்து என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி பீரியட் தான், அதுல இருந்து மாறின்னு சொல்றதுதான் டிரான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ கன்வர்ஜென்ஸ் தான் வரும். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த லவ் பிட்வீன் தம் இஸ் ப்ளூமிங் அப்படின்னு இருக்குல்ல. ப்ளூமிங் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், இப்பதான் மலருது, இல்ல ரொம்பவே வந்து ஹாப்பியா இருப்பாங்க, இப்பதான் வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லதான் ப்ளூமிங் அப்படி வரும். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலண்டா சினானிம்ஸ் என்ன வரும், ஃபிளரிஷிங் வரும், ஸ்ப்ரவுட்டிங் வரும், க்ரோவிங் வரும். இது எல்லாமே சினானிம்ஸ் ஆஃப் வந்து ப்ளூமிங். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டனிம்ஸ். அப்ப ஃபேடிங் தான் வரும் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து ப்ளூமிங்க்கு ஆப்போசிட் வந்து ஃபேடிங். இதுல இந்த ஸ்ப்ரவுட்டிங் இருக்குல்ல, ஸ்ப்ரவுட்டிங் மீன்ஸ் இந்த ஜிம்முக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட் அப்படின்னு சாப்பிடலாம். அதாவது கொண்டக்கலையை வந்து ஊற வச்சு அது சாப்பிடறதா வந்து அந்த முளை கட்டி சாப்பிடறதா வந்து ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ப்ளூமிங்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து ஃபேடிங். ஃபேடிங்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து பிரைட்னஸ்ல வந்து இழந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு ஃபேட் ஆயிட்டு இருக்கு, இல்ல ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் டைம்ல வந்து இழந்துட்டு இருக்குன்னா அது வந்து ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிளரிஷிங். ஃபிளரிஷ் மீன்ஸ் வந்து க்ரோவிங் வெல் ஆர் சக்சஸ்ஃபுல்லி தான் ஏதாவது ஒன்று ஃபிளரிஷ் ஆகும்னு சொல்லுவோம். ஸ்ப்ரவுட் மீன்ஸ் என்ன, ஸ்ப்ரவுட்டிங்னா ஏதாவது ஒண்ணு வந்து growth வந்து எமர்ஜ் ஆகுது, அந்த முளை கட்டின பயிர் வந்து இப்பதான் வந்து வெளியே வருதுன்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோவிங் மீன்ஸ் வந்து ஏதாவது கெட்டிங் பிக்கர் ஆர் மோர் டெவலப்டு ஓவர் டைம் தான் வந்து க்ரோவிங். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் பேசிக் தான். ஜஸ்ட் அந்த ரிமெம்பர் பண்ணுங்க, சிஜில இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி ஃபேடிங் தான் வரும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். A truck was carrying a heavy load அப்படின்னு இருக்குல்ல, ஹெவி மீன்ஸ் ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப வந்து வெயிட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெவின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே வந்து ஸ்னானிஸா பாருங்களேன், பிக், மேசிவ், லார்ஜ். இது எல்லாமே என்ன அப்படின்னா சினானிம்ஸ் ஆஃப் வந்து என்ன ஹெவி அப்படின்னு வரும். பட் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்ன ஆன்டனிம்ஸ், அப்ப லைட் தான் ஆன்சரா வரும் ரைட்டா. இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்கான கொஸ்டின், இதுல நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அப்ப ஹெவிக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா லைட். இந்த பிக், மேசிவ், லார்ஜ் எல்லாமே வந்து என்னன்னா சினானிம்ஸ் ஆஃப் வந்து ஹெவி அப்படின்னு வரும். ஸோ அப்ப ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி லைட் தான் வரும் ரைட்டா. ஏன்னா ஹெவிக்கு ஆன்டனிம்ஸ் வந்து லைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிளைட் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப பிளைட்டுக்கு மீனிங் என்ன வரும், யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ரொம்ப கிரைசிஸ்ல இருக்காங்க, இல்ல இக்கட்டான வந்து ஒருத்தவங்க நிலையில இருக்கான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளைட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து அட்வான்டேஜ் வரும். ஏன் அட்வான்டேஜ் வரும்னா நம்ம பிளைட்டுக்கு வந்து மீனிங் பார்த்தோம், டிஃபிகல்ட்டி ஆர் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் அது ப்ராப்ளம் தான் வந்து பிளைட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. அட்வான்டேஜ்னா எனக்கு வந்து ஃபேவரபிள் இல்ல பெனிஃபிஷியலா வந்து என்ன கண்டிஷன் அதை தான் அட்வான்டேஜ் சொல்லுவோம். அடுத்து பிரிடிகமெண்ட் இருக்குல்ல, பிரிடிகமெண்ட் என்ன அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு டிஃபிகல்ட் ஒரு அன்பிளசண்டான சுச்சுவேஷன்ல இருக்கணும், அதுதான் வந்து பிரிடிகமெண்ட். இதுவுமே வந்து ஒரு இக்கட்டான நிலை அப்படின்னு சொல்றதான். டயலமா மீன்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து குழப்பத்தால இருந்தோம்னா அதை வந்து டயலமான்னு சொல்லுவோம். குவான்டரியுமே என்ன வரும்னா ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டி, ஒரு மாதிரி குழப்பத்தால இருந்தோம்னா அதையும் வந்து குவான்டரின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிடிகமெண்ட், டயலமா, குவான்டரி இந்த மூணுமே வந்து என்ன சினானிம்ஸா வந்து பிளைட். அப்ப ஆன்டனிம்ஸா கொஸ்டின் கேட்கறனால ஆன்சர் வந்து அட்வான்டேஜ் டி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், யூ ஜஸ்ட் நீட் டு காம் டவுன் எ வி பிட் அப்படின்னு இருக்குல்ல. காம் டவுன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட் ஆகிறா, இல்ல கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருறா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருப்போம். ஜஸ்ட் வந்து காம் டவுன். அப்ப இதுக்கு ஆன்டனிம்ஸா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அகிடேட் தான் வரும். ஏன்னா காம் டவுன் மீன்ஸ் வந்து சைலண்டா இரு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அகிடேட். அகிடேட் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆங்கிரி இல்ல கோவமா இருக்கிறதா வந்து அகிடேட் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும். டிசிபேட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று டிஸ்அப்பியர் ஆச்சுன்னா அது வந்து டிசிபேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி அகிடேட் தான் வரும். மிச்சம் மூணு வந்து என்னன்னா இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் காம் டவுனுக்கு, அது சினானிம்ஸா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மேனேஜர் who delegate reduce their workload அப்படின்னு இருக்குல்ல. டெலிகேட் மீன் என்ன சொல்றோம், ஒருத்தவங்க பண்ண வேண்டிய ஒர்க் பட் அவங்க பண்ணாம இன்னொருத்தவங்கிட்ட வந்து என்னன்னா அதை சேஞ்ச் பண்றாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் டெலிகேட். இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும், இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும் டெலிகேட். அதுக்கு ஆன்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீடைன் வரும். ஏன்னா ரீடைன் மீன்ஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். டெலிகேட் மீன்ஸ் டு என்ட்ரஸ்ட் த டாஸ்க் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அதர்ஸ்,
ஒருத்தவங்க பண்ண வேண்டியதை அவங்க பண்ணாம இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அது வந்து டெலிகேட் பண்றோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்னா ரீடைன். ரீடைன் மீன்ஸ் வந்து அவங்களே வந்து அதை பண்ணிட்டா அது ரீடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அப்பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, யாராவது ஒருத்தவங்களை வந்து என்னன்னா அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாமினேட் அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒருத்தவங்க கேண்டிடேட்டை நாமினேட் பண்றாங்க எலெக்ஷன் அப்படின்னா அதை வந்து என்ன நாமினேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெபியூட் அப்படின்னு இருக்குல்ல, டெபியூட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து வராங்க அவங்க வேலை பண்றாங்கன்னா அதை வந்து டெபியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டெலிகேட். அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து ரீடைன் அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இன்னேட் அப்படின்னு இருக்குல்ல, இன்னேட் மீன் என்ன சொல்லுவோம், நம்ம பிறக்கும் போதே சில குவாலிட்டி வந்து நமக்கு இருந்துச்சுன்னா அது வந்து இன்னேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லேர்ன்டு வரும். ஏன் லேர்ன்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணா அதிகமா பிராக்டிஸ் பண்ணி அதை நம்ம அக்வயர் பண்றதா வந்து லேர்ன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து லேர்ன். மிச்சம் இருக்கிறத ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இப்ப கரெக்ட் ஆன்சர் வேணும். இன்னேட் பிறக்கும் போது இருந்தது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து லேர்ன் வரும். அக்வாட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா சம்திங் ரிலேட்டட் டு வந்து வாட்டர், அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ரைட்டா? சோ அடுத்து நேச்சுரல். நேச்சுரல் மீன்ஸ் வந்து ஏதாவது நேச்சுரலா வந்து எக்ஸிஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்ளீட் மீன்ஸ் வந்து ஏதாவது வந்து என்ன ஃபுல் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து என்ன ரிப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வாட்டர் டேங்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரிப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ லேர்ன்டு தான் வரும். ஏன்னா ஆன்டனிம்ஸ் ஆஃப் இன்னேட் அப்படின்னு வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளானதான். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இன் லைஃப் ஆர் டிரான்சியன்ட் சொல்றாங்க. டிரான்சியன்ட் மீன் என்ன சொல்லுவோம், டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டெம்பரரிக்கு இதுக்கு வந்து என்னன்னா ஆன்டனிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி பர்மனன்ட் தான் வரும். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் டிரான்சியன்ட்டுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து பர்மனன்ட். போரிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது நம்ம ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து போரிங்கா இருக்கும். டாக்ஸிக் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் ஆர் ஒரு பாய்சனான இதுதான் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளீட்டிங் மீன்ஸ் வந்து இது ஈக்குவலன்ட் எதுக்கு வரும்னா டிரான்சியன்ட் தான் வரும். இதுல என்னன்னா ரொம்ப ஒரு பிரீஃபா இல்ல ரொம்ப ஷார்ட்டா வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒண்ணு பாக்குறாங்கன்னா அதை வந்து என்ன ஃபிளீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன டிரான்சியன்ட்டுக்கு ஆன்டனிம் வந்து பெர்மனன்ட் அப்படின்னு ஒரு ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தியர் இஸ் த கிளான்டெஸ்டைன் அஃபயர் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப கிளான்டெஸ்டைனுக்கு மீனிங் என்ன வரும், ஏதாவது ஒரு சீக்ரெட்டா வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து கிளான்டெஸ்டைன். அந்த சீக்ரெட் மீட்டிங் எது ரிலேட்டடா இருக்கும், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம்னா இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இல்ல டெரரிசம் ரிலேட்டடா இந்த மாதிரி வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடா சீக்ரெட்டான ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தா அதை வந்து கிளான்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிளான்டெஸ்டைனா சீக்ரெட் தெரியுது. அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும், நோன் அப்படின்னு ஒரு ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். கரெக்ட் ஆன்சர் கிளான்டெஸ்டைன் மீன்ஸ் சீக்ரெட் ஆர் ஹிடன் ஃப்ரம் வந்து அதர் தான் கிளான்டெஸ்டைன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நோன் வரும். பிரைவேட் மீன்ஸ் என்ன, பிரைவேட் ஏதாவது வந்து ஒரு பர்சனலா பண்றாங்கன்னா அதை வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்குள்ள பண்ணிக்கிறது பிரைவேட். ஸ்னீக் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சீக்ரெட்டா வந்து ஒருத்தவங்க எட்டி பாக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்னீக்கி அப்படின்னு சொல்லுவோம். illicit மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு illicit ஆக்ட் பண்றாங்க, சம்திங் ரிலேட்டட் டு வந்துன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அது illicit ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ நோன் தான் வரும். ஏன்னா கிளான்டெஸ்டைனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆண்டனி. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தட் இஸ் a picture worth seeing but this is an absurd piece of art அப்படின்னு இருக்குல்ல. இப்ப அப்சர்டுக்கு மீனிங் என்ன வரும், ஏதாவது ஒண்ணு அன்ரீசனபிளா ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வந்து ரெடிகுலஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பொருள் ஒரு விலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இது அன்ரீசனபிளான பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல ரெடிகுலஸான பிரைஸ். இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆர்ட் இருக்கு, அந்த ஆர்ட் வந்து பார்க்க நல்லா இருக்கு. பட் அவன் சொல்ற விலைக்கு அதை வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு அன்ரீசனபிள் நாட் ஒர்த்ன்னு சொல்றதான் அப்சர்ட். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியலிஸ்டிக். ஏன்னா அப்சர்ட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வந்துன்னா அன்ரீசனபிளா இருக்கிறது, இல்லாஜிக்கலா இருக்கிறத வந்து என்னன்னா அப்சர்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ரியலிஸ்டிக். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஆர்டினரி. ஆர்டினரி மீன்ஸ் வந்து காமன் ஆர் யூஸ்வலா இருக்குது. ஆடு மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு ஆடு மேன் அவுட், அன்யூஸ்வலா ஏதாவது ஒரு பிக்குலியரா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆடு அப்படின்னு சொல்லுவோம். இர்ரி மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து விசித்திரமா நடந்துச்சு அப்படின்பா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரைப் சம்திங் வந்து மிஸ்டீரியஸ் ஆர் வந்து அன்செட்டிலிங் தான் வந்து இர்ரி அப்படின்னு வரும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் டி. ஏன்னா அப்சர்டுக்கு ஆண்டனி வந்து ரியலிஸ்டிக் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். த பேனல் பிக் த கேண்டிடேட்ஸ் ரேண்டம்லி ஃபார் த இன்டர்வியூ இருக்குல்ல. ஸோ ரேண்டம் மீன்ஸ் யாராவது ஒண்ணு வந்து என்னன்னா ரேண்டமா சூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்னு வரும். ஏன் சிஸ்டமேட்டிக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏதாவது ஒரு மெத்தடாலஜிக்கல் ஒரு ஆர்கனைஸ்ட் வேலை வந்து ஒரு சூஸ் பண்ணணும், அந்த இடத்துல சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். ரேண்டம் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன் இல்லாம யாராவது ஒருத்தவங்களை கூப்பிடணும் அது வந்து ரேண்டம்.
ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா கேஷுவலி மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸா ஒரு இன்ஃபார்மல் வந்து இது பண்றோம்னா கேஷுவல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்வில்லிங்லி அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்வில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட்லி மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு தற்செயலா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சம்திங் ஹேப்பனிங் பை வந்து சான்ஸா வந்து என்னன்னா இன்சிடென்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி, சிஸ்டமேட்டிக்ல வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஆன்டனிம்ஸ் வந்து என்னன்னா கேபிட்டலைஸ்ட் வேர்டுக்கு வந்து சொல்லுவாங்க. கேபிட்டல் வேர்டு அப்படின்னா பிரிஸ்க்னு இருக்கு. இந்த பிரிஸ்க் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்காங்க, அவங்கள வந்து பிரிஸ்க் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரெடியா இருக்காங்க ஏதாவது வேலை பார்க்க, அதை வந்து பிரிஸ்க்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும், ஸ்லோ தான் வரும். இந்த பிரிஸ்க் மீன்ஸ் வந்து ரெடி டு டூ ஆர் ஆக்டிவா இருக்காங்க, அப்படியே ஆப்போசிட் வந்து ஸ்லோ. ஸோ மிச்சிருக்க ஆப்ஷன் பிரீஃபா பார்த்தோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா பிரிஸ்க் மீன்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோ அப்படின்னு வரும். ஸ்லோ மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன பொறுமையா ஏதாவது பண்றாங்கன்னா. லேட் நைட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஆஃப்டர் மிட் நைட் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதை வந்து லேட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். குயிக் மீன்ஸ் வந்து ஃபாஸ்டா ஏதாவது ஒண்ணு வந்து பண்றோம் அப்படின்னா அது வந்து குயிக்கா எடு அப்படின்னு சொல்றது. டஸ்கி மீன்ஸ் வந்து நம்ம கலரே வந்து என்ன சொல்லுவோம், டஸ்கி கலர் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் வந்து சம்திங் டார்க் வந்து என்னன்னா இன் கலர் தான் டஸ்கி கலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ, ஸ்லோ தான் வரும். ஏன்னா ஆன்டனிம்ஸ் ஆஃப் வந்து பிரிஸ்க் அப்படின்னு வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பார்ஷியல் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம பார்ஷியல் எங்க லேர்ன் பண்ணிருப்போம், பார்ஷியாலிட்டி அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். ஸோ பார்ஷியாலிட்டி மீன்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு சைடே வந்து என்ன சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சைடே வந்து என்னன்னா அவங்களுக்காக மட்டும்தான் பேசுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏன் பார்ஷியாலிட்டியா பேசுற அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பயாஸ்ட்னு வரும். ஸோ பார்ஷியல் மீன்ஸ் வந்து ஹேவிங் பயாஸ்ட் ஆர் வந்து அன்ஃபேர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒன் சைடு தான் பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆன்டனிம்ஸா இருக்குது வந்து அன்பயாஸ். அன்பயாஸ் மீன்ஸ் வந்து ஃபேர், ரொம்ப இம்பார்ஷியல் வித்தவுட் ஷோயிங் ஃபேவரட்டிசம் ஆர் ப்ரீஜுடிஸ் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன நியாயப்படி வந்து என்ன ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதான் என்ன சொல்லுவோம், அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பதம் அன்ஜஸ்ட் இருக்குல்ல, அன்ஜஸ்ட் மீன்ஸ் நாட் அ ஃபேர் ஆர் ஜஸ்ட். ஜஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா நேர்மையான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நேர்மையற்றதா என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோன்னா அன்ஜஸ்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. ப்ரீஜுடிஸ்மே என்ன வரும் அப்படின்னா அன்ஃபேரா பேசுறாங்க, ஒரு சைடே வந்து சப்போர்ட் பண்றாங்க, அதை வந்து ப்ரீஜுடிஸ் சொல்லுவாங்க. டவுட்ஃபுல் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி, அன்பயாஸா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ட்ரிவையல் இஷ்யூஸ் ஹவ் ஆல்வேஸ் இன்ட்ரஸ்டட் அவர் பாஸ் அப்படின்னு இருக்குல்ல. ட்ரிவையல் மீன்ஸ் என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு ஸ்மாலான ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல வந்து என்னன்னா ரொம்ப சின்ன பெட்டியான வந்து ஒரு இஷ்யூ இருக்கலாம். அந்த இஷ்யூ தான் என்ன சொல்றாங்க, ட்ரிவையல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும், சிக்னிஃபிகண்ட் வரும். ஏன்னா ட்ரிவையல் மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால், ஒரு அன்இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட், அப்படியே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபியர்ஸ். ஃபியர்ஸ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து கோவமா இருந்தாங்கன்னா அதை வந்துன்னா அவங்க ஃபியர்ஸான ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹோப்ஃபுல் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்டிமிஸ்டிக் வந்து என்ன அப்படின்னா அபவுட் த சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். காமன் மீன்ஸ் வந்து ஆர்டினரி யூஷுவல் தான் வந்து காமன். இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்க. சிஜில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பாத்துக்கலாம் ரைட்டா. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவைவலுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், டு அபேட் ஹர் லிஸ்ட்லெஸ்னஸ் ஷீ வென்ட் ஃபார் அ லாங் வால்க் இன் த கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல. அபேட் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒண்ணு கம்மி பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லிஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, லிஸ்ட்லெஸ் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன எப்ப பார்த்தா தூங்கிட்டே இருப்பாங்கல்ல, தூக்கம் வந்து என்ன வந்த மாதிரியே இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து லிஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா இவங்களுக்கு வந்து அதிகமா தூக்கம் வர மாதிரி இருக்கு, பட் ஆனா அவங்க வேலை ஆகியணும். பட் வேலை பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, இரு நான் போயிட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா லிஸ்ட்லெஸ்னஸ். விச் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு தூக்கம் வர்றது அதை கம்மி பண்றதுக்காக வந்து லாங் வால்க்கு போறாங்க. அப்ப அபேட் மீன்ஸ் வந்து லெஸ். நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஆண்ட்ரீம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் வரும் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்க்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும், அபேட்டுக்கு வந்து ஆப்போசிட் வந்து இன்க்ரீஸ். அபைட் மீன்ஸ் என்ன சொல்லும், ரொம்ப லெஸ் இன்டென்ஸ் ஆக்குறது இல்ல வைட் ஸ்ப்ரெட் ஆக்குறத வந்து கம்மி பண்றதா வந்து என்ன நம்ம வந்து அபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்க பார்த்தா லெசன். லெசன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஸ்மாலர் பண்றோம், ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து லெசன் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்டைன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சேலஞ்சா அதுல அது நீ சஸ்டைன் பண்றது, சப்போர்ட் பண்றது இல்ல மெயின்டைன் பண்றது சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சப்சைட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா லெஸ் இன்டென்ஸ் அப்படின்னு பண்றோம்னா அது வந்து சப்சைட் பண்றது, ஏதாவது ஒண்ணு வந்து விட்டு போகுது அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன சொல்றோம், சப்சைட் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி, இன்க்ரீஸ் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அபேட்டுக்கு ஆப்போசிட் வந்து என்ன இன்க்ரீஸ் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுல என்னன்னா ஆண்டனிம்ஸ் வந்து நெஃபோரியஸ்க்கு வந்து நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. A teacher could judge that his intention were nefarious, so he was not stopped from entering the hall அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நெஃபோரியஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஏதாவது ஒருத்தவங்க பேடா வந்து திங்க் பண்றாங்க, இல்ல ரொம்ப தீய எண்ணம் உள்ள கொண்டவங்கள என்ன சொன்னோம்? நெஃபோரியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்? பயஸ் அப்படின்னு வரும். ஏன்னா சம்மன் ஹூ டிஸ்ப்ளே ஹை மாரல் ஸ்டாண்டர்ட் தான் வந்து பயஸ் இல்ல நல்லவங்கன்னு சொல்லுவோம். நெஃபோரியஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன விக்ட் ஆர் ஈவில் ஆர் வில்லினஸ் திங் தான் வந்து நெஃபோரியஸ் அப்படின்னு சொல்றது. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா ட்ரேட்டேரியஸ் இருக்குல்ல. ட்ரேட்டேரியஸ் மீன்ஸ் யாராவது பெட்ரைல் பண்றாங்க, கண்ட்ரிக்கு வந்து துரோகம் பண்றாங்கன்னா, அவங்கள வந்து ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்வியஸ் மீன்ஸ் வந்துன்னா யாராவது ஒருத்தவங்க ஜெல்லஸா இருக்காங்க, இல்ல பொறாமப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா என்வியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பெர்ஃபீடியஸ். பெர்ஃபீடியஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அன்ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்காங்க. இந்த பெர்ஃபீடியஸ் வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்? பெர்ஃபீடியஸ் லவ்வர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அந்த லவ்வர் மீன்ஸ் வந்து அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி, நம்ப முடியாத, ரொம்ப வந்து பெட்ரே பண்ற ஆளு அப்படின்னு சொல்றதுதான் வந்துன்னா பெர்ஃபீடியஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நெஃபோரியஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து பயஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மை டீச்சர் அக்செப்டட் மை எக்ஸ்கியூஸ் ஃபார் பீயிங் லேட் அப்படின்னு இருக்குல்ல. அக்செப்டடுக்கு ஆண்டனிஸ் என்ன வரும்? ரிஜெக்டட் அப்படின்னு வரும். இந்த ட்ரஸ்டட், அக்ரீட், பிலீவ் எல்லாமே நம்ம டே டு டே வந்து என்ன பேசுற வார்த்தைனால ஜஸ்ட் வந்து என்னன்னா இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். த ஓல்டு போர்ட் வாஸ் அபண்டன்ட் லாங் அகோ அப்படின்னு இருக்குல்ல. அபண்டன்ட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து விட்டு போயிட்டாங்கன்னா அதை வந்து அபண்டன்ஸ் சொல்லுவோம். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கெப்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. மிச்சம் இருக்கிறத ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். அப்ப ஆன்சர் அபண்டன் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு விட்டு போறாங்க, அதுதான் வந்து அபண்டன். அதுக்கு ஆப்போசிட் வந்து கெப்ட். குவிட் மீன்ஸ் வந்து ஏதாவது வந்து நம்ம ஒரு இதை விடுறோம், ஜாப் வந்து குவிட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து குவிட் சொல்லுவோம். ஷார்ட் டர்ன் அப்படின்னா ஏதாவது ஒரு லென்த் வந்து ஸ்மால் பண்ணோம்னா அதை வந்து ஷார்ட் டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சி கெப்ட் தான் வரும். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்ட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.